தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், நெஃப்டி பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். தொடர்ந்து பார்த்தா தான் நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த மாதிரி கொடுக்குது, நம்ம கொடுத்த டார்கெட் எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களால் புரியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கிற வீடியோஸில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் லைனு, ரெசிஸ்டன்ஸ் லைனு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஃபஸ்ட்டு நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ யூடியூப்பில் டிலே ஆனால் கூட நீங்கள் மொபைலில் இருந்து கூட நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குற டெலகிராம் சேனல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துச்சதும் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அமைஞ்சிருக்குது. கண்டினியூஸாக மேல் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன லெவல் நோட் பண்ணியிருந்தோமோ அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருக்குது, அதுக்கு மேலே தான் என்ன செஞ்சிருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனது. அங்கேருந்தே நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது. இது கண்டிப்பாக என்ன செய்யும், 28,164 விரைவில் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகைன் திருப்பி 28,024 பிரேக் பண்ணி 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா தான் அகைன் நீங்கள் பை பண்ணணும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு 150 பாயிண்ட்டை நீங்கள் என்ன செய்ய முடியும், நாளைக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னால் 28,024க்கு மேலே ட்ரேட் ஆனால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அதில் ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே சைட் வேஸில் இருக்கலாம். இதில் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு 27,940, அது கீழே உள்ள சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 27,835. ஓகே, ஸோ இந்த லெவலை உடச்சா தான் அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இந்த லெவலை உடச்ச பிறகு நீங்கள் என்ன சேல் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 27,709. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து இதுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், சேல் பண்ணுறதுக்கு போகணும். அது வரைக்கும் சேல் பண்ண போக வேண்டாம். ஆனால் விரைவில் வந்து 28,164, 28,269 அப்படிங்கிற ரெண்டு டார்கெட்டையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் தெரியுது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஹை என்ன செஞ்சுட்டு பிரேக் பண்ணி மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,519 தான். இதை பிரேக் பண்ணதுனால இது இப்போ என்ன செஞ்சது, மேஜர் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சா தான் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ட்ரெண்ட் டவுனுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் 11,076 எப்போ பிரேக் பண்ணுதோ கண்டிப்பாக நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். இதுக்கான டார்கெட்டும் கொடுத்துருக்கேன். 11,283 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்குது, இன்றைக்கி மூமெண்டம் கொடுத்துருக்குது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்டம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லை, டபுள் டாப்பும் இல்லை. டபுள் டாப்னா இப்படி இருக்காது. டபுள் டாப்னா என்னன்னு சொல்லி கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க டபுள் டாப் இருக்க மாதிரி இருக்கு சார் இருந்தாங்க. இது டபுள் டாப் கிடையாது. ஓகே, டபுள் டாப்னா என்னன்னு சொல்லி நான் தெளிவாக வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். சில வீடியோலையும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் யாராவது சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. அது லெவலுங்கிறது இம்பார்ட்டன்ட். எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் சக்ஸஸ் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஓகே, இப்போ நம்ம வெவ்வேறு ஸ்டாக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா டேரெக்டாக 11,283 நாளைக்கே கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் நியர்பை சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது நியர்பை சப்போர்ட் உங்களுக்கு 11,142. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சா தான் அதுக்கப்புறம் இறங்கும். அது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி இன்னமும் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோடைய மூமெண்டம் வச்சு தான் நிஃப்டி மூமெண்டம்லாம் பேங்க் நிஃப்டி மூமெண்டம் கொடுக்குது. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் லெவல் போகணும்னா பேங்க் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி எந்தெந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் உங்களால். ஓகே, ஸோ ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸையும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வீக்லி இது இந்த ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைசஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேனல்ஸு, அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ்னால் என்ன, கரெக்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான கோல்டன் ரூல் என்ன, ஸோ அதை பற்றியான ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணால் தான் தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் HDFC
HDFC பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் 2130க்கு மேலே ஓப்பன் பண்ணாவே கண்டிப்பாக எங்கே போயிடும் 2140 டச் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரியே டச் பண்ணிட்டு திருப்பி இறங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறங்கிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் இறங்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக நினைச்சது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சேனலில் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது HDFC பேங்க்கு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கும். ஒருவேளை நீங்கள் திருப்பி வந்து நாளைக்கு ஒருவேளை 2130க்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு 2140 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சேனலுடைய சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் இருந்து திருப்பி உங்களுக்கு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு இதில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். 2130க்கு மேலே திருப்பி க்ளோசிங் கொடுத்துன்னா கண்டிப்பாக திருப்பி 2140 என்ன செய்யும் HDFC பேங்க் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ICICI பேங்க். ICICI பேங்க் நம்ம சொல்லியிருந்தோம் 373 பிரேக் பண்ணிட்டாவே கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் இருக்கும். 379 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 378 வரைக்கும் வந்துட்டு 378.48 வரைக்கும் வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இதுவும் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. அகைன் திருப்பி இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹையை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் திருப்பி 375க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து 379 380 அப்படிங்கிற டார்கெட் கூட நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் சேல் பண்ணுறதுக்கு போக வேண்டாம். கோடாக் பேங்க் நம்ம சொல்லிட்டோம் 1245க்கு மேலே க்ளோசிங் 1 ஹவரில் கொடுத்துச்சுனாவே என்ன செய்யணும் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் க்ளோசிங் கொடுத்தவொடனே திருப்பி மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு வேளை இறங்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். ஒரு வேளை ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக 1664 ஒரே நாளில் கூட நினைச்சிடும் கோடாக் பேங்க் ரீச் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கோடாக் பேங்க் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு 1274 வரைக்கும் திருப்பி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 லெவலாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோடாக் பேங்க் நீங்கள் வீக்லியில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்குது மேல் நோக்கி வந்திருக்குது. அகைன் திருப்பி 1245 திருப்பி டச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான பையிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு சொன்னால் 1664 வரைக்கும் கோடாக் பேங்க்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ யாரும் மொபைலில் ட்ரேட் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எதையும் வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை லேர்ன் பண்ணுங்கள். கூகுளில் போய் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரேடிங் பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு. அது உங்களுக்கு காட்டிக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி மூமெண்டம் கொடுக்க போகுது என்ன ஏதுங்கிற நீங்கள் அதிலேயே நிறைய லேர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், தென் லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான வழி ட்ரேடிங்கை பொறுத்தளவில். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் டெய்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கூட தூங்க முடியாது. மார்க்கெட்டில் டெய்லி லாஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அது நிறைய டிப்ரெஷன் ஆகாதீங்க. முதல்ல லேர்ன் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, ஸோ லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட் உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி உட்காந்து ட்ரேட் பண்ணாதீங்க. காலையில் 9 ஆச்சவொன்னா டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை விட்டுட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னா எந்த மாதிரி மூவ்மெண்டம் கொடுக்குது எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத கவனித்து அதுக்கப்புறம் அதில் லேர்ன் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. டெய்லி ட்ரேட் பண்ணி உங்களை டெய்லி லாஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதை உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக என்ன செய்ய முடியாது, உங்களால் மாறவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா திருப்பியும் லெவல் பிரேக் பண்ணி மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. திருப்பியும் ஒரு மூமெண்டம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா பவுன்ஸ் ஆகிட்டு மேலே 1 ஹவரில் மேலே போகுது திருப்பி இறங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ட்ரேட் பண்ணோம்னா திருப்பி ஒரு கரெக்ஷன்ஸ் வரும், இறங்கும், திருப்பி சப்போர்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கலாம். இப்போதைக்கு எஸ்பிஐ பொறுத்தளவில் ஒரு சேலிங் ப்ரெஷரும் மேலே போக சேலிங் ப்ரெஷரும் வந்துட்டு இருக்குது. ஆக்சிஸ் நம்ம சொல்லி நான் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஹைக் போனாலும் திருப்பி என்ன செஞ்சிருச்சு இறங்கி அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ரெஸ்டன் ஜோன்லலாம் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது. ஷூட்டிங் ஸ்டார்னா உங்களுக்கு 730 திருப்பி பிரேக் பண்ணால் தான் என்ன செய்யும் இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு சேனலுடைய சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ ஒரு வேளை இறங்குச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இது கண்டிப்பாக என்ன செய்யும் சேல் பண்ண வேண்டாம். பையிங் ஸ்டாக்ஸு ஆக்சிஸ் பேங்க்கு கண்டிப்பாக 850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் சேல் பண்ண வேண்டாம். இது அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸு. ஸோ பை பண்ணி சேல் பண்ணுறதுக்கான வழி எங்கே கிடைக்குதோ எங்கே அந்த சான்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். சேல் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவில்.
இண்டஸ்இண்ட் பேங்க் கண்டினியூஸாக இறங்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா 1516 இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 1524 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் கூட 1546 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனமாக இருங்க. 1525க்கு மேலே நான் லெவல் நோட் பண்ணிக்கிறேன். லெவல் நோட் பண்ணால் உங்களுக்கு என்ன புரியும். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் பை பண்ணுறதை பற்றி யோசிங்க. இதுக்கு 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் 1546 மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு 1 டேயில் க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்டம் வந்து இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வேளை ட்ரேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதுக்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 1546 அது வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நாளைக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அடுத்து 1600 வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் வந்து கரெக்டாக நினைச்சிருச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு. நாளைக்கு திருப்பி இதில் ஒரு பிக் மூவை எதிர்பார்க்கலாம். அகைன் திருப்பி 238 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் பேங்க்கில் நல்ல ஒரு மூவ்மெண்டம் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு கவனமாக இருங்க. எஸ் பேங்க்கு இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்டம் கொடுக்கலாம். இதுக்கான நாளைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 252 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி 249 என்ன செய்யும், ரீச் பண்ணும். ஸோ 240 நான் லைன் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த டார்கெட்டை நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு எஸ் பேங்க்கில் இருக்குது. ஸோ நாளைக்கு இதில் 238க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 248 10 பாயிண்ட் நல்ல ஒரு மூமெண்டம் வந்து எஸ் பேங்க்கில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நாளைக்கு இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் பெரிய ஷூட்டிங் ஸ்டார் போட்டாச்சு. ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகைன் திருப்பி 631 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யவும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சப்போர்ட்லையும் நான் வரிசையாக ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய டூலில் தயவுசெய்து நோட் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆமி புரோக்கர் இல்லை MT4 இல்லை ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான டூலை பயன்படுத்துங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், டிமேட்டில் கொடுக்குற ஸ்டாக்ஸ் போதும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியாது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. இது ஒரு பிஸ்னஸ், இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் இது வந்து. ஸோ இது வந்து ஒரு கேம் இல்லை, ஈஸியாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வழியும் இல்லை. இது இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தா அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கா ஒரு நாள் நடக்கும், அதை நம்பி நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, அதை இப்போ 2 நாள் நடக்கும், அடுத்து 2 நாள் ஒரே ஒரு லாஸில் கூட அந்த 2 ப்ராஃபிட் என்ன செஞ்சிடும், ஒரே நாள் லாஸில் போயிடும். ஸோ இதில் வந்து மெயினாக லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்ன் பண்ணி இதில் பண்ணுங்கள். இது ஒரு பிஸ்னஸ், கேம் நினச்சிட்டு விளையாடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் ட்ரேடிங் பண்ணுங்கள், மொபைலில் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ளஸ்ஸு யாராவது கால்ஸ் கொடுத்தாங்கன்னா கால்ஸ்லையும் ட்ரேட் பண்ணாதீங்க. செல்ஃபாக அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய வாய்ப்பு, செல்ஃபாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், பெஸ்ட் ட்ரேடராக மாற முடியும். ஓகே, ஸோ நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பொறுத்தளவில் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக திருப்பி இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெஃப்டியும் அதே மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பிஎல் ஸ்டாக் சொன்ன மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்குது, அடுத்த டார்கெட்டை 2700 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நாலு கழிச்சு கூட என்ன செய்ய திருப்பி இது ரீச் ஆகுது. கண்டினியூஸாக நம்ம சொன்னதுலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருச்சு. ஆல்ரெடி ஒரு 10% 1 வீக்கில் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎட் கொடுத்துருந்தோம், சிஎட் பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ சிஎட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக திருப்பி 1133 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ அகைன் திருப்பி இது வந்து உங்களுக்கு மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 1218 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 53 ஒன்ஸ் திருப்பி பிரேக் பண்ண திருப்பி உங்களுக்கு மூமெண்டம் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து அடுத்து வந்து சிஎட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் ஆஃப் கேண்டில் 6 பேட்டர்ன் ஒரு வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வீடியோ பாருங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். நன்றி.